வாழ்க்கைய பேலன்ஸ் பண்ண ஓடிக்கிட்டே இருக்கும். உண்மையிலேயே நமக்கு அந்த பேலன்ஸ் இருக்கா? ஓட்டத்துக்கு நடுவுல எவ்வளோ ஒரு மனக்குழப்பம், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் எதுக்காக பண்றோங்கிற ஆழமான சிந்தனைகளும் உருவாகுது. நம்மளுக்கு டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னா மொபைல் பார்க்கறதுக்கு, வீட்டு வேலை செய்யறதுக்கு, மற்ற எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு, குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு, பெரியவங்களை பார்த்துக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே நம்மளுக்கு நேரம் இருக்குது. நம்மள உண்மையிலே பார்த்துக்கிறோமா? இதுக்கு எல்லாத்துக்கும் உதவியா இருக்கிற நம்ம உடம்பு, மனசு, மூச்சுக்காத்துக்கு நம்ம டைம் கொடுக்குறோமா? இவங்களை நம்ம பேலன்ஸ் பண்றோமாங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என் கூட சேர்ந்து இந்த 10 நிமிஷம் ஒரே கால நின்று பேலன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த பேலன்சிங் ஆசனாஸ் பயிற்சி பண்றது மூலயமா வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா சுமை இல்லாம வாழ்க்கை இருக்காதுங்க. சுமை இருக்கும். அந்த சுமை ஈஸியா தூக்குறோமா, கஷ்டமா தூக்குறோங்கிறதா முக்கியம். ஈஸியா தூக்குறதுக்கு நம்ம ஸ்டெடியா இருக்கணும், நிலை நிறுத்தணும். மனதும் உடம்பும் ஒரு நிலையில பயணிக்க வேணும். உடம்பு ஒரு வேலையா வலிக்குது, அது இதுன்னு பண்ணிட்டு மனசு மட்டும் நல்ல சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. ரெண்டு சேர்ந்து ஒரே நேர்கோட்டுல பயணிக்கும் போதுதான் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் வெற்றி கிடைக்கும். நிறைய ஹடில்ஸ் இருக்கும் இல்லைங்களா, தடைகள் எல்லாமே இருக்கும். அது இல்லைன்னா எப்படி வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும்? அந்த தடைகளை தாண்ட நம்பிக்கை, மோட்டிவேஷன்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அது எங்க இருந்து கிடைக்கும்? நான் பேசுறதுனாலயா, இல்ல மத்தவங்க மோட்டிவேஷன் டாக்னாலயா, மத்தவங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்றதுனால நம்ம அதுல இருந்து மீண்டு வருவோமா? மீண்டு வர்றது நம்ம கையில தான் இருக்கு. நான் பேசுறதை கேட்கறதுனால நீங்க அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர போறது இல்லை. நீங்க செயல்னால மட்டும்தான் அந்த ப்ராப்ளம்ஸ், அந்த சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து நீங்க மீண்டு வர முடியும். ஸோ எல்லா டைமும் மாற்றம் வெளியே இருந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. நம்ம செய்யறதா மாற்றம் ஒன்றே மாறாதது. அதுதான் நம்மளுக்கு டூல். ஸோ இப்ப வியாதி வந்துருச்சு, இப்ப முடியாம இருக்குன்னா எப்பவுமே முடியாம இருக்குங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ முடியறதுக்கான முயற்சி நம்ம என்ன எடுப்போம் இப்போ. சரிங்களா? யோகாவை எப்பவுமே 1ஆம் தேதியில இருந்து பிராக்டிஸ் பண்றேன், வெள்ளிக்கிழமை நல்ல நாள் பிராக்டிஸ் பண்றேன், இன்னைக்கு கிடைச்ச நாளே நம்மளுக்கு போனஸ். இதை விட நல்ல நாள், நல்ல நேரம் என்னைக்கு இருக்குங்க? வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உடனே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்மளோட ஆற்றலை முடிஞ்ச வரைக்கும் வெளிக்கொண்டு வருவோம். பயிற்சி பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒத்தக்காலே நின்று பயிற்சி பண்றதுதான். விருக்ஷாசன்லே பல வேரியேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம நிக்கிறோம், சமநிலையில நின்று பார்க்கறோம். கால்கள் நல்லா நேரா இருக்கு. ஃபர்ஸ்ட் உடம்போட பாடி வெயிட் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியுதா? இப்போ கால்களை சேர்த்தி வைங்க. நம்ம ஒரு சென்டரிங் ப்ராக்டிஸ் எடுப்போம். உடம்ப நேர் நிலையில எப்படி நிக்கிறதுங்கிறதே நிறைய பேர் மறந்துடுறோம். நிக்க தெரியாம கிடையாது, நிஜமாவே கரெக்டா நிக்கிறோமாங்கிறது தான் இங்க கேள்வி. கையை நேரா வச்சுட்டு தாடாசன் பொசிஷன், இதுதான் ஸ்திதில தாடாசன். மூச்சை நல்லா எடுத்து விடுங்க. மெதுவா முன்புறம் சரிஞ்சு உங்க எடைய முழுக்க விரல்கள்ல பதிய வைங்க. அப்படியே பெண்ட் பண்ணக்கூடாது. விரல்ல உங்க வெயிட் ஃபீல் பண்ணாலே போதும். இப்ப விரல்கள் 10மே உங்க எடைய தாங்குற வலு தெரியணும். விரல்கள் நல்லா வலுவா இருக்கா? உங்களால பேலன்ஸ் பண்ண முடியுதா? கண்ணை மூடிட்டு உங்களால இந்த பொசிஷன்ஸ்லயே கொஞ்ச நேரம் நிக்க முடியுதான்னு பாருங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். டில் யூ கெட் த நாலேஜ், அந்த அறிவு, ஆற்றல், உடம்போடைய ஆற்றலும் பேலன்ஸும் கிடைக்கிற வரைக்கும் அப்படியே நேர்நிலைக்கு வந்துருங்க. இப்ப மெதுவா பின்னாடி பேலன்ஸ் பண்ணி பாருங்க. குதியில காலை தூக்க கூடாது, விரல்களை தூக்காம பின்னாடி வெயிட் கொடுத்து பேலன்ஸ் பண்ணுங்க. பின்னாடி வெயிட் கொடுத்து அப்படியே பேலன்ஸ் பண்ண பாருங்க. கைகள் தளர்வாகவே இருக்கட்டும். பின்னாடி உழுகாம கண்ணை மூடி உங்க அளவை நீங்க நிர்ணயிங்க. நடுநிலை. இப்ப அப்படியே வலது பக்கமா சரிங்க. ரொம்ப சரிக்க வேண்டாம். வெயிட் வலது பக்கம் ஃபீல் பண்ணா போதும். பாருங்க, நான் அவ்வளோ மூமெண்ட்ஸ் தெரியற மாதிரியே இருக்காது. ஆனா என்னுடைய வெயிட் ஃபுல்லா வலது கால், அதுவும் ஒரே நேர்கோட்ல லீனியர் அவேர்னஸ்ல ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே சென்டர், அப்படியே இடது கால். கண்களை மூடி பிராக்டிஸ் பண்ணுங்க. சென்டர். இப்போ நல்ல நேரா நிக்கிறீங்க. முழு பாதத்திலையும் உங்க எடைய உணரக்கூடிய தன்மை, பிரஷர், நம்ம எர்த் பாடியோட டச் ஃபீல உணர முடியுது. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. வெரி குட். இப்போ ஒரு கால்ல நிக்க போறோம். ஒரு கால்ல நிக்கிற ஆசன பேர் என்ன? விருக்ஷாசனா. வெரி குட், கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ கால்கள், வலது கால், கால்களை சமநிலையில வைக்கிறோம். இடது கால்ல ஒரு ஸ்லைட் வேரியேஷன் கொடுத்து பாதங்களை பதிய வைங்க. அப்படியே வலது காலை உயர்த்தி பாதத்தை முடிஞ்ச வரைக்கும் மேல கொண்டு வாங்க. இப்ப பிகினர், இன்னைக்குதான் பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது, எனக்கு அந்த பிடிப்பே இல்லை அப்படிங்கிறவங்க கால் பாதத்தை கணுக்கால்ல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. கீழே தொடாம முட்டியை நல்லா விரிச்சு நமஸ்கார முதிரையை நெஞ்சளவுக்கு வச்சுக்கோங்க.
கண்ணை மூடி பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. கண்ணை திறந்து ஒரு புள்ளியிலேயே கவனிங்க. பாருங்க, டப்புக்கு டப்புக்குன்னு விழுந்துரும் கண்ணை மூடினா. ஒரு புள்ளியை கவனிச்சுட்டே வாங்க. நான் உங்களை தான் கவனிக்கிறேன். எல்லாமே ஒரு புள்ளியில அடங்குற மாதிரி ஒரு கவனம் கொடுக்கும் போது நம்மளால ஈஸியா நிக்க முடியுது. ஒரு 5 பிரீதிங், எப்பவுமே பிரீதிங்க ஒரு கவுண்டா வச்சுக்கோங்க. நேரத்தை விட நம்ம மூச்சு காத்து தான் நமக்கு ஒவ்வொரு போனஸே. எவ்வளவு தடவை நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மூச்சு விடுறோமோ அவ்வளோ லென்த் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம் நம்மளால வாழ முடியுங்கிறது ஒரு கணக்கு இருக்குங்க. ஸோ ஜஸ்ட் பி வித் யோர் பிரெத், என்ஜாய். ஸோ இது முடிஞ்சிச்சா, அப்படியே காலை தூக்கி முட்டி பகுதிக்கு வச்சு பாருங்க. முட்டி பகுதி கொஞ்சம் கீழே, அப்போதான் பேலன்ஸ் பண்ண முடியும். கரெக்டாக உங்கள் காஃப் மசில்ஸை அழுத்தம் கொடுக்குற மாதிரி கால்கள் வலுப்பெறணும். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. வெரி குட். பேலன்ஸ் தவறுதுன்னா பரவாயில்ல, இப்போ கீழே வச்சுட்டு மறுபடியும் எடுத்து வைங்க. விட்டுறக்கூடாது. எல்லா தடைகளையும் மீறதான் பயிற்சியாகவே இருக்கணும். இப்போ நல்லா காலை தூக்கி உங்களோட தொடப்பகுதியில் வைங்க. இப்போ நிற்கிற கால் வலி எடுக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்போ நம்ம கால்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. இது கால் இப்போ வெயிட் ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா கைகளுக்கு கோர் மசில்ஸ்க்கு நல்ல வெயிட் இருக்கும். கால்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணி தான். இப்போ நம்ம கால் மட்டும் சப்போர்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி வெயிட் பேலன்ஸ் பண்ணுறோம் நம்ம உடம்பு எடையை வச்சே. நல்லா தூக்கி விருக்ஷாசன், கேப் இல்லாமல் நிற்கணுங்க. இதுதான் சரியான விருக்ஷாசன். உங்களுக்கு இன்னும் நல்லா மூச்சு எடுத்து விடணும் அப்படின்னா கைகள் ரெண்டையும் நீங்கள் மேலே தூக்கிக்கலாம். கண்கள் மூட வேண்டாம். ஃபர்ஸ்டே நீங்க கண்கள் மூடினீங்கன்னா பேலன்ஸ் தவறிடும், ஒரு டிமோட்டிவேட்டடா இருக்கும். ஸோ கண்கள் திறந்து நல்ல பேலன்ஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. ஓய்வு, ரிலாக்ஸ். இப்போ காலை கொஞ்சம் ஆக்டிவேஷன், அந்த கொஞ்சம் ஆக்டிவேஷன்ஸும் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ விருக்ஷாசன அடுத்த காலையும் பண்ணுவோம். மாற்றி மாற்றி பண்ணுங்க, உங்கள் டைம் தான். ஒரே ஸ்ட்ரெச்சில் எல்லாமே கடைசியாக பண்ணி பார்ப்போம். ஒரே காலில், வலது காலில் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். லெஃப்ட் லெக் நான் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா மூச்சு எடுத்து விடுறதா ஒரு புள்ளியே கவனிச்சுட்டு வாங்க. 5 பிரீதிங், 10 பிரீதிங். நிக்க நிக்க பிரீதிங் ஸ்லோ ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நிற்கும் போது பேலன்ஸ் கிடைக்காதனால பிரீதிங், அந்த மூமெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது பிரீதிங் அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட் ஆகும். நிக்க நிக்க பேலன்ஸ் கிடைக்கும். அப்புறம் மெதுவா காஃப் மசில்ஸ். ஸோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு மட்டும் தீர்வு கொடுங்க அப்படின்னா எப்படி அப்படி வேலை செய்யும்? நீங்க உடம்பா பாருங்க, இந்த பிரச்சனையா பார்க்காதீங்க. அந்த பிரச்சனை மட்டும் சால்வ் ஆனா ஓகே அப்படின்னா அப்படி சால்வ் ஆகாதுங்க. ஏன்னா இங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இது மட்டுமே காரணமா இருக்காது. கால் வலிக்குதுன்னா கால் மட்டுமே காரணமா இருக்காது. வேற ஏதாவது சர்க்குலேஷன்ஸ் எங்கேயாவது பாதிக்கப்படும், நரம்புல பாதிக்கப்படலாம், தசைகளில் ஒரு எனர்ஜி கிடைக்காம இருக்கலாம். அந்த எனர்ஜி ரூட் காஸ்ல இருந்து இருக்கணும். எனர்ஜி எங்க இருக்குங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுல எனர்ஜி கம்மியா இருக்கா, இல்ல நம்ம பண்ற செயல்ல எனர்ஜியே இல்லாம இருக்கா, இல்ல மனசு சோர்ந்து இருக்கா, இதெல்லாம் எப்படி கவனிக்கிறது? பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த பேலன்சிங் ஆசனாஸ் அதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ காலை தூக்கி நல்ல தொடப்பகுதியில வச்சு ஃபுல்லா பேலன்ஸ் பண்ணுங்க. அஞ்சு பிரீதிங், 10 பிரீதிங். கவனம் ஃபுல்லா பிரீதிங்ல இருந்துட்டே இருக்கட்டும். நான் பேசுறது உங்களுக்கு மோட்டிவேஷன் தான், ஆனா உங்க கவனத்தை என் பேச்சுல சிதற விடாம போஸ்டர்ல கவனிக்க ஆரம்பிங்க. ரிலாக்ஸ். இப்போ இந்த விருக்ஷாசன்லே ஒரு 2-3 ஆசனம் சேர்ந்து பண்ணுவோம், சரிங்களா? இப்போ ஃபுல் விருக்ஷாசன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கால் எடுத்து வைங்க. இன்னும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குன்னா ஏதாவது ஒரு செவரியோ சேரையோ சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருங்க. இப்போ விருக்ஷாசன் ஃபுல்லாக எடுத்து வைக்கிறோம். நல்லா இந்த தொடையில முன்னாடி அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நிற்க ஆரம்பிச்சிடலாம். முட்டி மடக்கிக்கிறீங்க. இப்போ கைகள் ரெண்டும் தோள்பட்டை அளவுக்கு நீட்டி உள்ளங்கை மேலே கொண்டு வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்போ விருக்ஷாசன்லே வலது கால் தானே மடக்கியிருக்கோம், வலது கையை நல்லா கீழே கொண்டு வந்து முட்டி மேலே சின் முத்ரா பிளேஸ் பண்ணி அப்படியே ஒரு ஆர்ச் கொடுங்க, சைடில் பெண்டிங் கொடுங்க. பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. 5 மூச்சு காத்து. உங்க மூச்சு எப்படி இருக்கோ அதுவே கவனிங்க. தடுமாடுற மாதிரி இருக்கும். மறுபடியும் நேராக வந்துக்கலாம். நமஸ்கார முதிரை வச்சுட்டு இந்த சைடு ஆப்போசிட் சைடு பெண்ட் பண்ணுங்க. அளவா பெண்ட் பண்ணா போதும். இந்த அளவை மாற்றும் போதே நம்மளுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதை நம்ம விடாம பிடிக்கணும். இப்போ மெதுவா கைகளை தாழ்த்திட்டு இடுப்புல பகுதியில் வச்சுட்டு மெதுவா பின்னாடி பக்கம் ஆர்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி வளைஞ்சா போதும். ஒருத்த காலில் நின்று பின்னாடி வளையிறது யோசிச்சு பாருங்க, நல்லா கால்களுக்கு வலுவாயிரும். அதுக்கப்புறம் இதே பொசிஷன்ல முன்னாடி குமிங்க. கை தோவை தொடணுமோ தரையை தொடணுமோ அவசியம் இல்லை, முன்னாடி குமிஞ்சா போதும்.
ரிலாக்ஸ். பாத்தீங்களா, விருக்ஷாசனத்திலே ஒரு 4 டைரக்ஷன்லயும் நம்ம போயிட்டு வந்துட்டோம். நல்லா ரத்த ஓட்டம் சீரா போகிறதும் மசில்ஸ்க்கு ஒரு எரிச்சல் உருவாக்கும். அது ஏன்னா ரொம்ப நிறைய வேலை செய்யணும், உடம்போட எடையை ஒரு காலே தாங்கக்கூடிய அளவுக்கு வேலை செய்யணும் இல்லையா? ஸோ இப்போ மாத்தி பண்ணுவோம். சின்ன மூமெண்ட் தாங்க, நம்ம சென்ட்ரிங் எப்படி பண்ணோம் அது மாதிரி ஒத்த கால எல்லா டைரக்ஷன்லயும் கொண்டு வரோம். ஒரு 4-5 பிரீதிங் போதும். அப்படி நின்னாலே யோசிச்சு பாருங்க, 1 நிமிஷம் வரைக்கும் ஒத்த காலே நிக்கிற மாதிரி ஆயிடுது. நமஸ்கார முத்ரா. இப்போ மெதுவா கைகளை பக்கவாட்டில் நீட்டிட்டு தலைக்கு மேலே கொண்டு போங்க. மூச்சை அப்படியே ஈஸி பண்ணிட்டே இடது கையை இடது கால் முட்டி மேலே வச்சு சின்முத்ரா வச்சுட்டு அப்படியே ஒரு ஆர்ச் எடுங்க. சென்ட்ரிங் இருந்துகிட்டே இருக்கணும், கால்கள் அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கணும். பேலன்ஸ். ஒரு புன் சிரிப்போட மறுபடியும் நேராக வந்துக்கலாம். அடுத்த சைடு நமஸ்காரம் வச்சுட்டே அடுத்த சைடு போங்க. கால் பாருங்க கிட்டு 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 ஆடிட்டே இருக்குது. நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அப்படியே கைகளை தளர்வு பண்ணி இடுப்பு பகுதியில் வச்சுட்டு அப்படியே பின்னாடி எவ்வளோ முடியுமோ ஒரு வளைவு அப்படியே முன்னாடி. ஸோ பேலன்ஸ் ஆடாம ஒரு வேலை உங்களுக்கு விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கால் மெதுவாக தரை இறக்கிட்டு அப்புறம் மேலே வந்து அப்படியே முன்னாடி ஸ்லோவா குஞ்சு பாருங்க. மெதுவாக மேலே வந்து ரிலாக்ஸ். ஸோ கால்களை கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த காஃப் மசில்ஸ் தொடையெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிக்கும். ஈஸி பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் ஒரு ஃப்ளோர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி விருக்ஷாசன்லே எல்லா டைரக்ஷனும் சும்மா ஸ்லைட்டு தாங்க. எப்படி நம்ம சென்ட்ரிங் பண்ணோம் முன்னாடி பின்னாடி, இந்த மாதிரி சென்ட்ரிங் பண்ணும்போது ஈஸியாக கால்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த். வெயிட் ஷிஃப்டிங், வெயிட் பேரிங் தான். மசில் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு நரம்போட ஓட்டம் சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியாகும். கால் சென்சிட்டிவாக இருந்தால் தான் வேலைப்பாடும் நல்லா இருக்கும். கால்கள் எவ்வளோ வேலை செய்யுது நம்மளுக்காக. ஸோ அதுக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் விருக்ஷாசனாலே எல்லா மூமெண்ட்ஸ் கொடுக்கறது. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. என்ஜாய் தி ஸ்ட்ரெச்சஸ் எவ்ரிடே. பர்ஃபெக்ஷனுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும்? போய்கிட்டே தான் இருக்கும். போஸ்டர் பொறுத்த வரைக்கும், உடம்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ டோன்ட் கோ ஃபார் அ பர்ஃபெக்ஷன். இன்ஸ்டெட் பண்ணணுங்கிற ஒரு முயற்சியிலேயே இருந்துகிட்டே இருங்க. 10 நிமிஷம் உங்களால் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? கண்டிப்பாக முடியுமே. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் பண்ணுறோம். எவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிற இந்த உடம்பு, மனசு, நம்ம புத்தி, ஆன்மாக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். வீடியோ பார்க்கறதுக்கு பதிலாக வீடியோவோட சேர்ந்து பயிற்சி பண்ணுங்க. லெட்ஸ் ராக் அவர் லைஃப்.